ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது யானை தெரியும், ஒரு பக்கத்துல இருந்து காளை தெரியும். ஸோ அந்த பிக்சரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் மழை காலத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வெயிலே கிடச்சிது. ஸோ அந்த ஒர்க் A4 சைஸ் ஒர்க் மட்டுமே பண்ணுறதுக்கு 1 மந்த் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ஒர்க்கு தான் இது. இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த A4 சைஸ் ஒர்க் மட்டும் பண்ணுறதுக்கு எனக்கு 2.5 டேஸ்லேருந்து 3 டேஸ் தான் எடுத்துக்கும். ஆனால் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக எல்லாமே டாட்டாக வச்சு கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாமே சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான மேக்னிஃபைங் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். சின்னது வந்து அவுட்லைன் போடுறதுக்காகவும், மீடியம் சைஸ் வந்து டீட்டெயில் வரைகிறதுக்காகவும், பேக்ரவுண்ட் இருக்கிறதுக்கு பெருசும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே சின்ன மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தது. இன்னொன்று இந்த ஒர்க் மட்டுமே எனக்கு 1 மந்த் எடுத்துக்கிச்சு முடிக்கிறது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆர்டிஸ்ட்னு சர்ச் பண்ணும்போது என்னோட நேம் தான் வருது. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு இயங்கின இடத்துல இந்தியாவிலே நம்ம தான் பண்றோம் அப்படின்னும் போது ரொம்ப இதுவாக இருந்தது. நான் ஆரம்பத்தில் நான் வரைய ஆரம்பிக்கும் போது என்னோட கை நடுக்கங்கள் அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஷோல்டர் பெயின் இது மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணணும், அவரை பார்த்து நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அவர் ஹேட் போட்டிருந்தாரு, ஏன்னா வெயில நம்மளை பாதுகாத்துக்க. நம்ம கொடையை பிடிச்சிட்டு வரைய முடியாது. கொடையை பிடிச்சிட்டு வரைஞ்சோம்னா நம்ம வரைய இடமும் மறைஞ்சிரும். அப்போ நமக்கு அந்த இடத்துல வெயில் கிடைக்காது. ஸோ அதனால ஹேட் போட ஆரம்பிச்சேன், கை க்ளவுஸ் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா சன்ஸ்கிரீன் இந்த மாதிரி ஒவ்வொன்று. அப்புறம் சன்கிளாஸ் மஸ்ட், ஏன்னா சன்கிளாஸ் வந்து அந்த ஆர்க்கு பார்க்கும்போது பில்டிங்கோட ஆர்க் பார்க்குற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால கண்ணுக்கு பாதிப்பாக கூட சொல்லிட்டு சன்கிளாஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மோர் அந்த மாதிரி இளநீர் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்க ஆரம்பித்தேன். இன்டெக் நிறைய எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ யாராவது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கூட இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க. ஆரம்பத்தில் நான் சின்ன பெயிண்டிங் வரையும்போது, என் சைன் போடும்போது சொன்ன பார்த்தீங்களா, சைன் போடும்போது ஹிப்ஹாப் தமிழாதி அவங்களுடைய போட்டிலாம் நான் 3D டிராயிங்காக வரையும்போதுலாம் ஈஸியாக இருந்தது. இதில் வந்து என்ன ஒரு கஷ்டம்னா, நம்ம பேப்பரில் வரையும்போது பேப்பருக்கும் பென்சிலுக்கும் ஒரு உராய்வு இருக்கும், ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஏன்னா நான் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். மேக்னிஃபைங் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஷார்ப் எட்ஜஸ் வர அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணணும், ஆங்கிள் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா சூரிய ஒளி வந்து கரெக்டாக காலையில் எழும்பும்போது இப்படி இருக்கும், போக போக அப்படியே உச்சி வெயில் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி மேக்னிஃபைங் கிளாஸும் ஆங்கிள் இது பண்ணணும். ஸோ அப்படின்னு போது எனக்கு ஷோல்டர் பெயின், கை நடுக்கம் அதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக பல மணி நேரம் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சின்ன பீஸில் வரைஞ்சி பார்த்ததுனால கொஞ்சம் எனக்கு 2 hours 3 hours நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் A4 சைஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக பண்ணணும், பெரிய சைஸில் நான் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்பொழுது எனக்கு டைம் எப்படி எடுத்ததுன்னா, ஒரு A4 சைஸ் ஒர்க்குக்கு மட்டுமே 2.5 டேஸ்லேருந்து 3 டேஸ் எடுத்துக்கும் ஒரு ஒர்க்குக்கு. உங்களுக்கு என்னைக்காவது மயக்கம் வந்திருக்கா? ரொம்ப நேரம் நின்று பண்ணிகிட்டே இருக்கிறது? வந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் எனக்கு நிறையா வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் போர்ட்ரேட்லாம் பெரிய சைஸ் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரைவேன், ஒரு 5 நிமிஷம் போயிட்டு ரெஸ்ட் எடுப்பேன், திரும்பி வந்து வரைவேன், அப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன். ஏன்னா பிளாங்க் ஆகிடும். ஆமாம், நம்ம சன்கிளாஸ் போட்டாலும் கூட அந்த சூரிய ஒளியோட தாக்கம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே வெளிச்சத்தை பார்த்து உள்ளே இருட்டு பார்க்கும்போது ரொம்ப இருட்டாகவே தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் போக போக கரெக்டாக ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு எனக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட். கரெக்டாக. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ண அந்த 5 நிமிஷம்ன்றது 20 நிமிஷம் இப்போ நான் என்னால் தொடர்ந்து வரைய முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நான் கேப் எடுப்பேன், தண்ணி குடிக்கிறதுக்காக இருக்கட்டும். ஸோ என்னுடைய இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு ஆதாரமே வந்து வீடியோ தான். ஸோ அந்த வீடியோ நான் எடுக்கும்போது என் நம்ம என்ன தான் மொபைல் ஏதோ கேமரா எடுத்தால் கூட ஓவர் ஹீட் ஆகிடும் வெயிலில். ஸோ அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுறது தான். அதனால தான் ஒரு நாளைக்கு நான் காலைல 8 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா 4 மணி வரையும் பண்ணுவேன். அதில் எப்படினாலும் எனக்கு 3 மணி நேரம் கொஞ்சம் இடையில ரெஸ்ட் வந்துடும்.